ஹலோ ஆல். இன்னைக்கு நாம பார்க்க போற அபூர்வமான மூலிகை வந்து பேய் மிரட்டிங்கிற மூலிகை. இதுக்கு இன்னொரு பேர் வந்து பெருந்தும்பைன்னு பேரு. இதுக்கு அருவா சடச்சி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் பூச்சி கொசு தொல்லைனாலாம் அவதிப்படுறோம் இல்லையா? அதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு இது இயற்கையாலேயே இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு இயற்கை மூலிகை. சூப்பரான அபூர்வ மூலிகைன்னு சொல்லலாம். பேய் மிரட்டி, இதுக்கு இன்னொரு பேரு பேய் விரட்டின்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி அருவா சடச்சி பெருந்தும்பைன்னு இதுக்கு பேர் இருக்கு. இதோட பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா அனிசோமில்லஸ் மலபாரிக்கா அப்படின்னு பேர். இது வந்து நிறைய விதத்துல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இது வந்து ஒரு ஆன்டி ஈஸ்ட்ரோஜெனிக்கா யூஸ் ஆகுது, ஆன்டி கிரானிக்கா யூஸ் ஆகுது, ஆன்டி ஃபங்கலா யூஸ் ஆகுது, ஆன்டி காசினோஜெனிக்கா யூஸ் ஆகுது. இந்த மாதிரிலாம் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஆன்டி ஈஸ்ட்ரோஜெனிக்கா நம்மளுக்கு வரக்கூடிய ஒவ்வாமை நோய்களெல்லாம் இந்த பேய் மிரட்டி நீக்கும். ஆன்டி கிரானிக்கா நம்மளுக்கு வரக்கூடிய வலிகள், அதாவது மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின், மசில் பெயின், இதெல்லாம் இது வந்து நீக்கும். ஆன்டி ஃபங்கலா பூஞ்ச காளான் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு போக்கிடும். ஆன்டி காசினோஜெனிக்கா கேன்சரை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது, அதாவது கேன்சரை தடுக்கக்கூடிய சக்தி கூட இந்த அபூர்வ மூலிகைக்கு உண்டு. இதை தவிர இந்த மூலிகை தாங்க அது, இந்த பேய் மிரட்டிங்கிறது இந்த மூலிகை தான். இருக்கு பாருங்க. இது வந்து காய்ச்சலை தணிக்கக்கூடிய மூலிகை. அதாவது காய்ச்சல்னால வரக்கூடிய ஃபீவர் அதெல்லாம் தடுக்கும். இன்டர்மீடியட் ஃபீவர்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபீவர் எல்லாம் அது தடுக்கும். உள்ளுக்கு சாப்பிடும் பொழுது இது உள்ளுக்கும் சாப்பிடலாம். வெளிப்பூச்சாவும் நிறைய யூசஸ் இருக்கு இதுல. வெளிப்பூச்சா என்னெல்லாம் யூசஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இதை வெளியில பூசும்போது வீக்கம்லாம் கரையும். வீக்கம் கரைஞ்சு அந்த வீக்கத்தினால வரக்கூடிய வலியெல்லாம் நம்மளுக்கு போகும். அதாவது வெளியில நம்ம பூசலாம், அதே சமயம் ஒத்தடம் கொடுக்கும்போது அதுக்கு யூஸ் ஆகும். இந்த இலைய பார்த்தீங்கன்னா, இதை காய வச்சு, இந்த இலைய பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த இலை. இந்த இலைய காய வச்சு நம்ம சாம்பிராணி புகை போடும்போது கொசுவெல்லாம் விரட்டிடும். அதாவது பேய் விரட்டி அப்படின்னா நோய் விரட்டின்னு சொல்லலாம். இந்த இலை வந்து காய வச்சு நம்ம திரி மாதிரி போட்டு ஏற்றலாம். இது வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் காஞ்ச இலையில கிடைக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பசுமையான நிலையிலேயே இந்த இலையில எண்ணெய் இல்லாமையே, எண்ணெயை ஜஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங்க்கு மட்டும் நீங்கள் அது மேலே இதை திரி மாதிரி, இந்த பச்சை இலையையே திரி மாதிரி பண்ணிவிட்டு எண்ணெயை வந்து தடவிட்டு நீங்கள் அப்படியே திரி மாதிரி ஏற்றலாம். இது அவ்வளவு அழகாக சூப்பராக எரியும். இந்த நான் சொன்ன மாதிரி விளக்கு ஏற்றலாம், பூஜை புகை போடலாம், சாம்பிராணி, கொசு வராது, லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். இந்த இலைய வந்து விளக்கெண்ணெயோட வதக்கி நம்ம மூட்டு வலி இருக்கிற இடத்துல ஒத்தடம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த வலியெல்லாம் போகும். ஆர்த்ரட்டிஸ், இந்த கட் பெயின்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இது நீக்கும். நம்மளுக்கு காய்ச்சல், இருமல் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போக்குறதுக்கு இந்த இலையோட மிளகு, ஜீரகம் சேர்த்து ஒரு டீ மாதிரி, தேநீர் மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா இது வந்து நம்மளோட காய்ச்சல் எல்லாமும் போக்கும். இந்த தேநீர், அதாவது இந்த இலையோட மிளகு ஜீரகம் சேர்த்து தேநீராக சாப்பிடும்போது நம்மளுக்கு பசியின்மையும் போகும், சளி இருமலை நீக்கும். இதுல ஆக்சுவலா ஒரு பூ வருங்க. இப்ப வரல, இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே வரும். இந்த பூ வந்து குழந்தைகளுக்கு, அதாவது பல்லு முளைக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம என்ன ஆகும்னா, பல்லு முளைக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு கொஞ்சம் வயிற்று வலி, காய்ச்சல்லாம் வரும் இல்லையா, அந்த சமயத்துல இந்த பூவை குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா அந்த காய்ச்சல், வயிற்று வலி எல்லாம் போகும். அது மட்டும் இல்லாம இந்த இலைய தண்ணியில போட்டு, 1 லிட்டர் தண்ணியில போட்டு நல்லா காய்ச்சிட்டு அதை ஆவி பிடிச்சோம்னா தலையில இருக்கிற நீர் போக்குறது, தலபாரம், இந்த சைனஸ் அதெல்லாம் நீங்கும். நான் சொன்ன மாதிரி புகை போட்டா கொசு விரட்டியா யூஸ் ஆகும், பத்து போட்டா வலி வீக்கம் போகும். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இந்த பேய் மிரட்டிய வந்து பழங்குடியினர்கள்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு கடி, விஷக்கடி, தேள் கடி எல்லாத்துக்கும். அதாவது இது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடிச்ச இடத்துல கட்டு போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்கும் சாப்பிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா விஷத்தை முறிச்சிடும். ஏதாவது இந்த பேய் மிரட்டி, பேய் விரட்டின்னு ஏன் பேருனா, பேய் போல் வர நோயை நீக்கிறதுனால தான் இதுக்கு அந்த மாதிரி பேர். இது ஒன்லி நோயை நீக்கிறதுக்கு மட்டும் இல்லை, தெய்வீகம், ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இது நிறையா யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இது துஷ்ட சக்தி, தீய சக்தி எல்லாம்
நான் சொன்ன மாதிரி இந்த இலையில வந்து ஆன்மீக சக்தி, அதாவது நிறைய தெய்வீக சக்தி கொண்ட இலைங்க அது. இந்த இலைய வந்து நம்ம வந்து சாம்பிராணி புகை போட்டாலும் சரி, இதை வந்து அப்படியே விளக்கா ஏற்றும் போது தீய சக்தி, துஷ்ட சக்தி அதெல்லாம் இல்லாமல் தெய்வீக கடாட்சம் அந்த இடத்துல, அந்த இல்லத்தில் இருக்கும். காரிய சித்தியாகும், குபேரு சம்பத்து கிடைக்கும். இதுக்கு பேரே பெருந்தும்பை. இதில் நிறைய, அதை தவிர இந்த இலையில நிறைய அமினோ அமிலங்கள் இருக்குது. அதாவது அனிசோமிக், ஜெரானிக், லூட்டிலினிக்ன்ற நிறைய அமினோ அமிலங்கள் இருக்குது. அதை தவிர தாதுக்கள், அதாவது நன்மை தரும் தாதுக்கள் லைக் சைட்டோஸ்டிரால் அப்படிங்கிற நன்மை தரும் தாதுக்கள்லாம் நிறையா இருக்குது. இதில் 2 டைப்ஸ் இருக்குங்க இந்த பேய் மிரட்டியில். ஆண் பேய் மிரட்டி, பெண் பேய் மிரட்டின்னு இருக்குது. அதாவது இலையெல்லாம் நீள வடிவத்தில் இருந்ததுன்னா இந்த மாதிரி, எங்கிட்ட இருக்கிறது ஆண் பேய் மிரட்டி. இதை பாருங்க, நீள வடிவில் இருக்குது இலையெல்லாம். இது வந்து ஆண் பேய் மிரட்டி. வட்ட வடிவில் இருக்கிறது இலையெல்லாம் வட்ட வடிவில் இருந்ததுன்னா அது பெண் பேய் மிரட்டி. இது எப்படி யூஸ் ஆகும்னா, ஆண் பேய் மிரட்டியோட இலை பெண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும், பெண் பேய் மிரட்டியோட இலை ஆண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் யூஸ் ஆகும். இது உடம்புல இருக்கிற எக்ஸஸ் உப்பை வந்து வேர்வையை நிறைய பெருக்கி இதை நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கும் போது வெளியில தள்ளிடும். ஸோ இவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கிற இந்த பேய் மிரட்டியை நம்ம எல்லாரும் ஈஸியா வளரும். ஆனா இது அபூர்வ மூலிகை, வாங்கிட்டு வந்து வச்சா நல்லா வளரும். ஒரு சிறு தொட்டிலேயே வளர்க்கக்கூடியது. ஸோ இதை வந்து இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு விளக்கேற்றி காட்டுறேன், அப்புறம் ஒரு கஷாயம் வச்சு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். பேய் மிரட்டியை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அது மாதிரி அதுலேருந்தும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துருக்கோங்களா, இதை வந்து நான் இப்போ வந்து விளக்கு திரி எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு மண் விளக்கு எடுத்துருக்கோம். அதில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி எப்போ நீங்கள் ஏற்றினீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே நல்லது. அது மட்டும் இல்லாமல் கொசு அதெல்லாமும் வராது. இதை ஏற்றியாச்சு. இப்போ இந்த திரியை எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இந்த இலையை எடுத்துகிட்டு இருக்கோம். பேய் மிரட்டி இலையை ஒன்று எடுத்துட்டு, இது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் வந்து இது வந்து காஞ்ச இலையும் கிடைக்கிறது, அதையும் நீங்கள் போட்டு ஏற்றலாம். அதையும் சாம்பிராணி புகை போடலாம். இப்போ நான் பச்சை இலை இருக்கிறதுனால பச்சை இலையே பண்ணுறேன். அப்படியே சும்மா சுருட்டிட்டு எண்ணெயில் அதோட முனையை நனைச்சிட்டு எண்ணெய்க்குள்ளே அதை வச்சிட வேண்டிதான். திரிக்கு படுத்தி இதை வைக்கிறோங்க, அவ்வளோதான். நினச்சிட்டு இதை வச்சு இப்படி ஏற்ற வேண்டியதான். இப்போ ஏற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, பச்சை இலை தான், அதை அப்படியே எண்ணெய் விட்டு நான் வந்து ஏற்றிருக்கேன். அந்த பச்சை இலையை தான் நான் திரியாக போட்டிருக்கேன். எவ்வளவு அழகாக எரியறது பாருங்க, பிரகாசமாக எரியறது பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம், குபேரு சம்பத்து. ஆன்மீகத்தில் இது சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து கொசுவெல்லாம் விரட்டும். இதை வந்து நீங்கள் புகை போட்டிங்கன்னா விரட்டும். நான் அதை தவிர ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாமும் சொன்னேன். ஸோ நீங்களும் இந்த பேய் மிரட்டி செடியை கண்டிப்பாக வளருங்க. இப்போ இதில் ஒரு கஷாயம் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பேய் மிரட்டியை யூஸ் பண்ணி நம்மளுடைய சளி, ஜுரம், காய்ச்சல், நம்மளுடைய உடம்பு வலி, சோர்வு எல்லாம் போகிறதுக்கு ஒரு கஷாயம் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேய் மிரட்டி எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன். மிளகு, ஜீரகம் ரெண்டையும் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து கொதிச்சுட்டுருக்கு. தண்ணி கொதித்த உடனே இதில் போட்டுட்டு நம்ம மூடி வச்சிட போகிறோம். மூடி வச்சுட்டு அதை கஷாயமாக நம்ம தேநீராக எடுத்துக்க போகிறோம். இந்த தண்ணி இப்போ கொதிச்சிடுத்து. இப்போ இதில் வந்து நம்ம வந்து பேய் மிரட்டி இலையை போட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி இது வந்து குபேரு சம்பத்து இலை, லக்ஷ்மி கடாட்ச இலை, பெருந்தும்பை இலைன்னு சொல்லுவோம், அருவா சடச்சின்னு சொல்லுவோம், பேய் மிரட்டின்னு சொல்லுவோம், பேய் விரட்டின்னு சொல்லுவோம். நோய்களை, பேய் போல் வரக்கூடிய நோய்களை விரட்டக்கூடியது தான் இந்த பேய் விரட்டி, பெருந்தும்பை. இப்போது இந்த பேய் மிரட்டி இலைகளையும் போட்டு மிளகு ஜீரகத்தை போட்டு இதை கொதிக்க வச்சுருக்கோம். இதை நல்லா கொதித்து நல்லா சுண்டணுங்க.
நம்ம வச்சுருக்கிற தண்ணி வந்து ஹாஃபாக குறையணும். குறைஞ்சதுக்கப்புறம் இதை இறக்கி நம்ம தேநீராக எடுக்க போகிறோம். இது ஹாஃபாக குறைஞ்சோன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த இலை, மிளகு, ஜீரகம் எல்லாம் கொதித்து நம்மளுக்கு நல்லா இதுவாக எடுத்து இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு, கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து இந்த கஷாயம் ரெடியாக எடுத்து இப்போ நம்ம இப்போ இதை வந்து வடிகட்டிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த பேய் மிரட்டி கஷாயம் ரெடி ஆகிடுது. இதை வந்து டெய்லி சாப்பிடும்போது நம்மளுக்கு கோல்டு, காஃபு, காய்ச்சல், உடல் வலி, உடல் சோர்வு எல்லாம் போயிடும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி கார்டனிங், ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி ஈட்டிங். தேங்க்யூ.